என்ன பண்றீங்க டியர்? கொஞ்சம் இங்க வாங்கல. என்ன? அப்பா. பாருங்க, இந்த சீன் எவ்வளவு நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காருங்க, சேர்ந்து பார்க்கலாம். வேலை இல்லாத படைய பூனமயிரை சரிச்சிட்டு இருந்தானா? இதை பார்க்கும்போது எனக்கு அந்த கதை தான் ஞாபகம் வருது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீங்க எப்பவும் 24 மணி நேரமும் காசு சம்பாதிக்கிறத பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்களா? கட்டின பொண்டாட்டிய பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? வேற எந்த விதமான சந்தோஷமும் உங்களுக்கு தேவையே இல்லையா? பகல் முழுக்க கோட்ல தொண்டை கிழியே கத்துறீங்க, ராத்திரியால அந்த புக்க கட்டிட்டு அடறீங்க. உங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டி? இப்ப நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? நீங்க நல்ல சந்தோஷமா ஹாப்பியா தானே இருக்க. இந்த அலங்காரம் எதுக்காக பண்ணிருக்க? வீட்டு வேலை கூட செய்யறது இல்ல. இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உனக்காக தானே. ஐயோ, நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு பொண்டாட்டி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு இது மட்டும் முக்கியம் இல்லைங்க. பணம் இருந்தா போதும், எல்லா சந்தோஷமும் தானே தேடி வரும். எந்த ஆசை வேணா நிறைவேற்றிக்கலாம். இந்த காலத்துல பணம் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க எல்லாரும் நம்மள தேடி வருவாங்க. ஆனா பணம் இல்லனா எந்த நாயும் மதிக்காது. கட்டின பொண்டாட்டி கூட சோறு போட மாட்டா. சரி, இப்ப ஃபைனலா என் விஷயத்துல என்னதான் சொல்றீங்க? சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. ஹாயா படுக்கிறதா? அவ்வளவுதானா? வேற எதுவும் வேண்டாமா? வேற எதுவும் வேண்டாமானா? இந்த ஓவர் ஆக்ஷன் வேண்டாங்கற. சம்பாதிக்காம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா சம்பாதிங்கன்னு சொல்றீங்க. சரி, சம்பாதிச்சுட்டு வந்தா இதெல்லாம் யாருக்காகன்னு கேக்குறீங்க. அப்ப நீங்க சொல்ற அந்த பணம் எனக்கு புள்ளைய பெத்து தருமா? ஐயய்யய்யய்ய, கொஞ்ச நேரம் தொண இருக்கியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சாகணும். இப்ப எதுவும் பண்ண முடியாது. ஆமாங்க, உங்களுக்கு கேஸும் புக்ஸும் தான் முக்கியம். அப்புறம் இதுக்கு ஏன் கழுத்துல தாலி கட்டிங்க? அந்த புக்ஸுக்கே கட்ட வேண்டியதானே? அடடா, 1 மணி ஆயிடுச்சுல, உனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். உங்களை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு முத்தம் இல்ல, கொஞ்சம் இல்ல, கட்டல் சத்தம் சுத்தமா இல்லவே இல்ல. பிரியங்கா, don't waste your time and my time. உனக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பாரு. என்ன சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காட்டணுமா? எனக்கு மோகம் ஏறி போச்சா? வெறி எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் பண வெறி பிடிச்சு போச்சு. What are you doing? என்ன பைத்திய கத்தனம் பண்ற? Oh God, என் வாழ்க்கை மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் கிழிச்சிட்டால. சண்டாளி. துளசி, என்னங்க இது நேரம் காலம் இல்லாம? இதுக்கெல்லாம நேரங்களை பாப்பாங்க. விடுங்க. தொட்டா விட்டுதான் ஆகணும். விட்டா போதுமே. சரி சரி வா. ஏய், இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. போதுங்க ஐஸ் வச்சது. இது அந்தி சாயிர நேரம். இந்த சமயத்துல இப்படி நடந்துக்கிட்டா ராட்சசன் தான் பிறப்பான். ஐயோ, கரெக்டா எனக்கு மூடு வரும்போது அதை ஸ்பாயில் பண்றிய. இப்படியே இருந்தா நான் எப்படி அப்பா ஆகுறது? தவம் செஞ்சா சரியா போயிடும். இன்னைக்கு ராத்திரியும் தூக்க மாத்திரை போட்டுதான் ஆகணும். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. துளசி, துளசி, மணி 12 ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ஒரு வைஃப் இருக்கா? அவ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பான்னு ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? சரிங்க, சாப்பிடுங்க. வேண்டாம், சாப்பிட்டே வந்துட்டேன். வர வர நீங்க நடந்துக்கிறதே சரியில்லைங்க. வீட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் உங்க உடம்ப பத்தியாவது கவலைப்படுறீங்களா? 24 மணி நேரமும் வேலை வேலை. அப்படி என்னதான் பண்றீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் என்ன லட்ச லட்சமா சம்பாதிச்சு கொடுங்கன்னு கேக்குறேனா? 1 மணி நேரமாவது என் கூட ஆசையா பேசுறதுக்கு உங்களால முடியலன்னா அதை என்னால நம்ப முடியல.
இதுக்கு தான் நான் வீட்டுக்கே வரதில்ல. இங்க வந்தா ஏதாவது புலம்ப ஆரம்பிச்சிடுறியே. ச்சே, எனக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. குட் நைட். Wanted a model for ad film immediately. நான் போயிட்டு வரேன். பாய். எங்க போற? நான் மாடலிங் பண்ணலான்னு இருக்கேன். மாடலிங்கா? ஓ ஷிட். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் மாடலிங் பண்ணக்கூடாதா? எனக்கு அழகு இல்லையா? இல்ல பர்சனாலிட்டி இல்லையா? இல்ல அதுக்கு இல்ல. இப்படியெல்லாம் நம்ம குடும்பத்துல யாரும் இல்ல. அது சரி, உனக்கு என்ன குறை? பணக்குறையா இல்ல கௌரவம் இல்லையா? பணமும் கௌரவமும் இருந்துட்டா போதுமா? நான் உங்களை மாதிரி பணப்பே இல்ல. எனக்கு ஒண்ணு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாடலிங் போகணும்னு அவசியமும் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் மனசுல ஒவ்வொரு ஆசை இருக்கும். எனக்கு மாடலிங் ஆசை, அதுக்கு என்கிட்ட தைரியமும் இருக்கு. ஆனா நான் மனசுல ஒண்ணு நினைச்சிட்டா அதை சாதிக்காம விடவே மாட்டேன். என் கனவை நினைவாக்குற அதிர்ஷ்டம் இப்பதான் கிடைச்சிருக்கு. நான் ஏன் அதை மிஸ் பண்ணணும்? பிரியங்கா, நீ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. இந்த சொசைட்டில லாயரா எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு. நம்ம ஃபேமிலிக்குன்னு கொஞ்சம் மரியாதை கௌரவங்கள இருக்குமா? அப்படி இருக்கும்போது நீ இந்த மாடலிங் செட்ல போய் விழுந்தா இந்த சமூகத்துல என்னோட ஸ்டேட்டஸ் 4 பேர் என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க? என்ன ஆனாலும் சரி, நீ மாடலிங் போறது எனக்கு பிடிக்கல. ஐம் சாரி. யாரோ எதுவும் சொல்லுவாங்கன்ற காரணத்துக்காக என்னால என் முடிவை மாத்திக்க முடியாது. எனக்கு எது பிடிக்குதோ அதான் செய்வேன். அது சரியோ தப்போ. பிரியங்கா, இதெல்லாம் மேரேஜ்க்கு முன்னாடி, இப்ப வேண்டாம். இங்க பாருங்க, வாழ்க்கை ரொம்ப சின்னது. அதோட இந்த இளமை ரொம்ப சின்னது. அதை இப்ப வேஸ்ட் பண்ணிட்டு என்னால பின்னாடி உட்கார்ந்துட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்க முடியாது. பிரியங்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்க. இங்க பாருங்க, நீங்க கோர்ட்ல போய் வாதாடுங்க. என்கிட்ட வேண்டாம். நான் கிளம்புறேன். பாய். எக்ஸ்கியூஸ் மீ. எம்பி ஸ்ரீதர் சார் இருக்காரா? தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நீங்க தானே மிஸ்டர் ஸ்ரீதர்? யா, வாட் யூ வாண்ட்? குட் மார்னிங் சார். மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ. நான் உங்க ஆட்ல மாடலா பண்ணணும்னு வந்திருக்கேன். போட்டோகிராஃப்ஸ் இருக்கா? இன்னைக்கு கொண்டு வரல சார், நாளைக்கு கொண்டு வரேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? பீட்டர்ஸ் ரோட், 5th ஸ்ட்ரீட், டோர் நம்பர் 6. ஆர் யூ ஜோக்கிங்? என் வீட்டு அட்ரஸ் சொல்றீங்க? இது உண்மையிலேயே பெரிய ஜோக். நான் ஏன் வீட்டு அட்ரஸ் சொன்னா உங்க வீட்டுதுன்னு சொல்றீங்க. This is too much. சரி, உங்களுக்கு மேலையாவது கீழையாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கா? சொல்றத பார்த்தா எக்ஸ்ட்ரா இருக்கும் போல தெரியுது. 6x6. 6x6. You funny. 6x6. ஓ, வாட் a surprise. எங்க வீட்டு எதிர் வீடுதான். சீரியஸாவா? இத்தனை நாள் நான் அங்கதான் இருக்கேன். ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்ல. I feel so bad. Really? It's my same dialogue. Hi. Hi. Wow. எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டேன். கண்ணெதிர ஹீரோவை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடி இருக்கேனே. என் சிடுமூஞ்சி புருஷன் எப்ப பார்த்தாலும் கோர்ட்டு கேஸ் இப்படி அலைவாரே தவிர காதல் ரசம் சொட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. அதனால சும்மா அவரை பத்தியே நினைச்சு புலம்புறது கூட சுத்த வேஸ்ட்.